நாமக்கல்லில் சினிமா பாணியில் நடந்த என்கவுண்டர். கேரள ஏடிஎம்களில் கொள்ளையடித்த பணத்துடன் கண்டெய்னர் லாரியில் வந்த கும்பலை பிடித்த தமிழக காவல்துறை. நாமக்கல்லில் ஹரியானா கொள்ளையர்களை பிடிக்க முயன்றபோது தப்ப முயன்ற ஒருவர் என்கவுண்டரில் கொலை. மேலும் ஒருவருக்கு காலில் குண்டு பாய்ந்தது. 5 பேர் கைது. தமிழக அதிகாரிகள் உடனான IPS பயிற்சியால் தகவலை எளிதில் பரிமாறிக்கொள்ள முடிந்ததாக திருச்சூர் காவல் ஆணையர் தகவல். அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக தமிழ்நாடு வந்தது கேரள காவல்துறை. மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்றுவது பிரதமர் மோடியின் கையில்தான் உள்ளது. பிரதமரை சந்தித்து 3 முக்கிய கோரிக்கைகளை அளித்த பின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலில் விழுந்து ஆசி பெற்றார் செந்தில் பாலாஜி. தனிமையின் இருள் நீங்கி சூரியனின் காலடியில் என எக்ஸ் சமூக தளத்தில் பதிவு. தமிழக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் சொத்து விவரங்களை கோரி 10 சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு கடிதம். சொத்து குவிப்பு வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கோட்டையில் யுனெஸ்கோ அமைப்பினர் ஆய்வு. பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கும்படி மத்திய அரசு பரிந்துரைத்த நிலையில் பார்வையிட்டனர். கனமழை காரணமாக காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரை வழக்கமான கணக்கில் சேர்க்கக்கூடாது. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழக அரசின் நீர்வளத்துறை செயலாளர் வலியுறுத்தல். இயற்கை விவசாயத்தை வளர்த்ததற்காக பல விருதுகளை பெற்ற மூதாட்டி பாப்பம்மாள் காலமானார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 108வது வயதில் இயற்கை எய்தினார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு செல்லும் திட்டத்தை கைவிட்டார் ஜெகன்மோகன் ரெட்டி. இந்து மதத்திற்கு எதிரானவர் என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணமாகியுள்ளதாக தெலுங்கு தேசம் கட்சி விமர்சனம். நவராத்திரி, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளை ஒட்டி நாடெங்கும் 6000 சிறப்பு ரயில்கள் இயக்கம். மேலும் கூடுதலாக 12500 முன்பதிவில்லா பெட்டிகள் இணைக்கப்படும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். ஜப்பானின் புதிய பிரதமராக ஷிகேரு இஷிபா தேர்வு. ஆளும் தாராளவாத ஜனநாயக கட்சியின் கூட்டத்தில் முடிவு. கான்பூரில் நடைபெறும் 2வது கிரிக்கெட் டெஸ்டில் வங்கதேசம் 3 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன்கள். போதிய வெளிச்சம் இன்மையால் ஆட்டம் முன்கூட்டியே நிறுத்தம். சீனா கட்டி வந்த அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் கடலில் மூழ்கியது. செயற்கைக்கோள் படங்களை ஆதாரமாக காட்டி அமெரிக்கா தகவல்.